சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே தானாக முன் வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே தானாக முன் வந்து உதவினீரே முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்
என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும். சங்கீதம் 105 வசனம் 24. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். எனக்கு பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த புதிய வருஷம் நம்முடைய 25th ஆனிவர்சரியில் ஆண்டவர் தம்முடைய சபையை மிகவும் பலுக பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகவும் பலுக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களோடு இருக்கிற உங்கள் அன்பு குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகவும் பலுக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கும். நான் சில நேரத்தில் இப்படி யோசிப்பது உண்டு. ஜானி கொஞ்சம் மானிட்டரில் ஸ்லைட்டாக குறைச்சிக்கோ ஸ்லைட். நான் சில நேரத்தில் இப்படி யோசிப்பது உண்டு. ஒருவேளை ஆண்டவர் அந்த ஆபிரகாமை பார்த்து பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறாரு, இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை அப்படி சொல்ல மாட்டாரா? என்ன, ஆபிரகாமினுடைய சந்ததி ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் அது மாறினதை போல நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாய் ஆண்டவர் மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சந்ததி அப்படி மாற்றுவாருன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இல்லாட்ட ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். முடியுமா? முடியாதா? முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூடும். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஒரு உன்னத விருப்பம் அது. இந்த பூமியை உருவாக்கி 2 பேரை கொண்டு வந்து வைத்து ஆண்டவர் என்ன தான் யோசித்திருப்பார்? எவ்வளவு பழ மரங்கள், எவ்வளவு தண்ணி, எவ்வளவு இடம். என்ன, இப்போ நாம் ஒரு 3 room ஃப்ளாட்டு வாங்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன முடியெல்லாம் கொட்டிடுது. என்ன, ஊரில் ஒரு 2 ஃப்ளாட் இல்லாட்டா ஒரு 10 சென்ட் வாங்கிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற சென்ட்டெல்லாம் காலி ஆகிடுது. ஆனால் அந்த முழு உலகமே அந்த 2 பேருக்கு தான் சொந்தம். என்ன, அவன் எங்கே வேணாலும் போய் கூடாரம் போடலாம், எங்கே வேணாலும். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பல்லுகி பெருகு. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார், எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாயிரு. ஆமேன். இதில் இந்த ஜனங்கள் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஜனம். இந்த 105வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய அற்புதமான வார்த்தைகள் அதில் இருக்கும். நான் இந்த 105வது சங்கீதத்தையே பிரசங்கிக்கணும்னு நினச்சேன். அது ஒரு நேரம் வரும் பொழுது நான் பேசுகிறேன். இதில் விசேஷமாக அவர்கள் மிக ஒரு அடிமையை போல காணப்பட்ட மக்கள். அந்த தேசத்தில் மிகவும் அவர்கள் பலுகினார்கள். அவர்களுடைய சத்துரு அந்த தேசத்தினுடைய சொந்தக்காரர்கள், எகிப்தியர்கள். அவங்க கோடா கோடியாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஒரு 75 பேர் போன இடத்துல ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. சத்துருக்களை விட இவங்க பெருகலை. சத்துருக்கள் தான் மிக அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றினாராம்?
சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். அதுதான் இன்றைக்கு அந்த தேவ செய்தியில் அவர்களை பலவான்கள் ஆக்கினார் என்கிற அந்த 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 இது வந்துச்சாமா, அந்த தம்ப்நெயில் வந்துச்சா வரலையா, வந்ததா? அதில் பார்த்தீங்கன்னா அவர்களை பலவான்கள் ஆக்கினார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய செய்தி, நாம் ஒவ்வொருவரும் பலவான்களாய் மாறணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல, எந்தெந்த சூழலில், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மை ஆண்டவர் வைத்திருந்தாலும் நாம் பலவான்களாய் மாறுவது தேவ சித்தம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பிரச்சனையே இல்லை. அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள். ஒரு நேரம் வருகிறது, உன் குழந்தைகளை சாகடி என்று சொல்கிறாங்க. சந்தோஷமாய் குழந்தையை பெற்றெடுத்த, ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தினர் ஆண் பிள்ளை என்றவுடன் கதறி அழுவாள் தாய். தகப்பன் கதறி அழுவான். உன் ஆண் பிள்ளையை கொலை செய்யணும், அதை நைல் நதியில் போடணும், அதை முதலைகளுக்கும் மீனுக்கும் அது இரையாகணும்னு சொல்லி அந்த குழந்தைகளை கொன்ற பொழுது அவர்களுடைய சிறுமையை பாருங்க, அவர்களுடைய பலவீனத்தை பாருங்க. அதற்கு பிறகு விட்டுட்டான். அவனுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேண்டும். உடனே அவர்களை எல்லாம் அடிமைகளாய், கூலிகளாய், அவர்களை அந்த தன் பட்டணங்களை கட்டுவதற்கு, தன் வேலைகளை செய்வதற்கு அடிமையாய் அவன் ஏற்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த தள்ளப்பட்ட மக்களை, அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களை, அவர்களுக்காய் பரிந்து பேச ஒருவரும் இல்லாத அந்த ஜனங்களை ஆண்டவர் பலவானாக்கினாரா. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நம்மை ஆண்டவர் நாளுக்கு நாள் பலவானாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பலன் அடையணும். தயவு செய்து இதுதான் உங்களுடைய வெற்றி, இதற்கு மேல் வெற்றி இல்லை என்று சொல்லாதீங்க. பேராசை நமக்கு கூடாது, ஆனால் முயற்சி நமக்கு வேணும். ஆமீன். பேராசை நமக்கு வேண்டாம். பட் நாம் முன்னேறுவதற்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். எனக்கு பேராசை இல்லை என்று படிக்காமல் போயிடக்கூடாது. எனக்கு பேராசை இல்லை என்று பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் போயிடக்கூடாது. எனக்கு பேராசை இல்லை என்று நல்ல திட்டமிடுதலை ஒரு தேவ பிள்ளை நிறுத்திடக்கூடாது. நாம் முயற்சி எடுப்பவர்கள். ஆமீன். நாம் ஆசைப்படுகிறவர்கள். சொல்லுங்க, பேராசை தான் தப்பு, ஆசைப்படுவது தப்பே இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆசைப்படலாமா வேண்டாமா? ஆசைப்படலாம். அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அழகாக ட்ரெஸ் பண்ணலாம், அழகாய் உங்களை என்ன செய்யலாம், உங்களை நேர்த்திப்படுத்தி கொள்ளலாம். அதனால் நைட்டு தூங்கும்போது கூட, அதுதான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அவருடைய மனைவி மேக்கப் போட்டுகிட்டே இருக்கான். அப்போது அந்த புருஷன் கேட்டானா, நீ செய்கிறதுக்கெல்லாம் ஒரு அளவு இல்லையா? நைட்டில் எதுக்கு மேக்கப் போட்டிருக்கிற? யோ, என் பிரச்சனை உனக்கு எங்கே புரியும்? என்னுடைய முகத்தை ஃபோனு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டிருக்கு. ஸோ அதுக்கு நான் எந்த மேக்கப் போட்டு நான் அதை எடுத்தேன்னு தெரியலை. அது பார்த்தா என்னது ரிஜெக்டடாக என்னென்னு வரும், ஏதோ ஃபோனில் ஏதோ வருது, இல்லை நோன்னுது. ஸோ இந்த அம்மா லிப்ஸ்டிக்கை தூக்கி போடுது, அதை தூக்கி போடுது, அது ஒர்க் ஆக மாட்டிருக்கு. என்ன? ஸோ தேவ பிள்ளையே, தேவன் உன்னை பலவானாய் மாற்ற விரும்புகிறார். சொல்லுங்கள், என்னை பலவானாய் மாற்றம். சொல்லுங்கள், எப்படியாவது என்னை பலவானாய் மாற்றம். என்னை சூழ்நிலை போட விரும்புகிறீங்களா? போடுங்க. சொல்லுங்கள், சூழ்நிலையில் போட விரும்புகிறீங்களா? போடுங்க. என்னை பலவானாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க பண்ண போகிறீங்களா? நிற்க பண்ணுங்க. என்னை பலவானாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை சோதிக்கப்பட்ட பிறகு என்னை பொன்னாய் மாற்றி என்னை உயர்த்துவீங்களா? என்னை பலவானாய் மாற்றுங்க. பலவானாய் மாறுவது ஈஸி இல்லை. பலவானாய் மாற தேவ பிள்ளைகள் அதிகமாய் முயற்சி எடுக்கணும். ரொம்ப டஃப்பாக மாறணும். ஆமீன்.
சும்மா சும்மா அழுதுட்டு இருந்தீன்னா வேலைக்காகாது. கண்ணீரை தொடை, முயற்சி எடு. அல்லேலூயா. எங்கே விழுந்தையோ அங்கேயே உட்காந்துட்டீன்னா என்ன, நீ ஒரு நாள் முன்னேற மாட்ட. நீ முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே நான் நடப்பேன், நான் இந்த எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சாதித்து தான் நான் முடிப்பேன். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, என் மேனேஜர் சொல்கிறாரு, வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டி சொல்லுது, கழுதைக்குட்டி சொல்லுதுன்னு சொல்லி உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய முயற்சியை நீ நிறுத்தாதே. தேவன்கிட்ட பலத்தை கேள். ஆண்டவரே நான் தொடர்ந்து முன்னேறி நான் போகிறேன், எனக்கு பலனை கொடுங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் அந்த பலனை நம்ம தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் பொழுது, நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீ சோர்ந்து போயிருக்கையா? ஜெபம் பண்ணு, வசனத்தை வாசி, ஸ்தோத்திரம் பண்ணு, வசனத்தை நம்புங்க. சோர்ந்து போயிருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பலன் கொண்டு திடமானதா இரு. நான் மோசேயோடு இருந்ததை போல உன் கூட இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனத்தை தந்திருக்கிறாரா? அல்லேலூயா. என்ன தெரியுமா, எந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து இது எனக்குன்னு சொல்கிறோமோ அந்த வசனம் நமக்கு தான் ரொம்ப ஞானம் இருக்கு. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அது எனக்கு. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அது எனக்கு. நீ போகையிலும் சாபமாக இருப்பாய், அது அவனுக்கு. ஏமா அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தான் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாதே, என் வசனத்தை வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் தானே புது பலன் அடைவாங்க. எப்பெல்லாம் உங்களால் தாங்க முடியாத மன துக்கம் இருக்கோ, வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சத்துவம் இல்லாமல் வந்திருக்கிறேன், இந்த புதன்கிழமை நான் சத்துவம் இல்லாமல் வந்திருக்கிறேன். ஆமீன். எனக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஏதோ ஒரு சோர்வு. நம்ம எல்லாருக்கும் எப்பவும் வரும் ஒரு கேள்வின்னா, எப்பவுமே வரும். என்ன கேள்வி சொல்லுங்க? ரெண்டு கேள்வி வரும். கொஞ்சம் அதாவது நான் ஏன் பிறந்தேன், என்ன அப்படி ஒரு கேள்வி வரும். இப்போ அது வருதா வரலையான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும், நான் ஏன் பிறந்தேன். அது இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு கேள்வி வரும், நான் ஏன் இருக்கிறேன். என்ன? ஸோ நமக்கு அந்த மாதிரி தானே கேள்விகள் வரும். இதெல்லாம் விட்டுடுங்க, தேவன்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன நீங்கள் தாயின் கருவிலேயே என்னை காண்கிற தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை இந்த பூமிக்கு அனுப்பல. ஆண்டவரே நீ எதற்காக அனுப்புனீரோ அதை நிறைவேற்றுங்க. அதை செய்ய எனக்கு சத்துவத்தை தாங்க, அதை செய்ய எனக்கு பலனை தாங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் தானே கிரியேட்டர். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆப்பிள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சாம்சங் கடையில் போயிட்டு இதை ரிப்பேர் பண்ணுன்னு கேட்பீங்களா? அவங்கள மேலேயும் கீழேயும் பார்ப்பான். என்ன பார்த்துட்டு அவன் என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. சரியா? ஓகே. உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் கேளுங்க. சில நேரத்தில் அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். அவ்வளோ நம்ம ரொம்ப பெரிய பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனை அப்படியே டெய்லி தரிசிக்கிறவர்கள், காலையில் சர்ச்சைக்கு போனோம்னா மிட் நைட்டு தான் சர்ச்சை விட்டு வெளியில் போகிற ஆட்கள், அப்படியே சண்டையே போடாதவர்கள், என்ன அப்படிப்பட்ட ஆட்களாக நம்மளை பற்றி 4 ஒரு A4 சீட்டில் உங்களை பற்றி ஒரு நல்ல காரியங்களை எழுதுன்னா 7க்கு மேலே போக மாட்டிருக்கேன். ஆமீன். அதே வேறு மாதிரி எழுத சொல்லுங்க, அது போகும். என்ன அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை எதற்காக நீங்கள் உருவாக்குனீங்களோ அதை செய்ய எனக்கு சத்துவத்தை தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கோணல்கள் வந்துடுச்சுது. அதை நான் பின்னாடி கூட வரேன். அதை குறித்து தேவன் கோணலாக்கினதை யாரால் அதை நேராக்க முடியும்? நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கை
நிறைய போராட்டங்கள் உள்ள வாழ்க்கை. சிலருக்கு படிக்கணும்னு ஆசை, படிக்க வைக்க யாரும் இல்லை. சிலருக்கு படிக்கவே ஆசை இல்லை, அவனை 4 டியூஷனில் போட்டு எப்படியாவது 40 மார்க் எடுக்க குடும்பமே வேலை செய்யுது. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை, குடும்பமே வேலை செய்யுது. அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நிறைய அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் இவனுக்காக இந்த புக்கையே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், இவன் 4 கொஸ்டின் எடுத்து மனப்பாடம் பண்ணுனா பண்ண மாட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் ஏனோ அப்படி வச்சிருக்கிறார், நமக்கு தெரியல. டாக்டராக வேண்டியவன் குடிசையில் இருக்கிறான், குடிசையில் இருக்க வேண்டியவன் கோபுரத்தில் இருக்கிறான். ஆளுகை செய்ய வேண்டிய சிலர் தள்ளப்பட்டு கிடக்கிறாங்க, தள்ளப்பட வேண்டிய சிலர் ஆளுகை செய்கிறாங்க. நமக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சாலும் ஒன்றத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு செஸ் விளையாடுறீங்கன்னு வைங்களேன், அது குயினாக தான் இருக்கும். அது அத்தனை இடத்துல ஒரு சின்ன பானை வச்சு நிறுத்திடுவான். அது முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. அது அங்கேருந்து நகர்ந்தா ராஜா கிங்கு போயிடுவான். அது குயின் தான் அதே இடத்துல அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும். சரியா? ஸோ இந்த உலகம் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னால் உன்னை பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்துரு. அவர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இளைஞர் இளைப்படைவார்கள், சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. நாம் எங்கேருந்து நம்ம பறக்கிறது? ஹலோ, எங்கேருந்து நம்ம பறக்கிற மாதிரியா இருக்குது நம்ம சைஸு? பறக்கிற மாதிரியா இருக்குது நம்ம பலன்? நாம் ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சம்பளத்தில், அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், 2 பேர் வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு $300 சேவ் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டன்றாங்க. எங்கேருந்து பறக்க? என்ன திடீர்னு கொஞ்சம் நல்லா வந்த உடனே நமக்குன்னு இந்த ஸ்கூல் இருக்கும் பாருங்கள், திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸை கொடுத்து அனுப்புவோம். எனக்கு அது முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் கொடுத்து அனுப்புவோம். இல்லைன்னா அவன் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, இது எங்கேயோ சரி, அவன் கம்ப்யூட்டர் கம்பெனி அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வாங்குறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும், ஏதாவது ஒன்று போட்டு ஒன்று வைப்பான். இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்தைய பிறக்கிறதோ இல்லாட்டா ஒரு திருமணம் ஆகிறதா இருக்கும். நாம் தேவ கிருபையினால் அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்களோடு பிறந்துட்டோம். அதில் ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப கொடுமை. தங்கச்சியோ அக்காவோ உனக்கு இருந்தா காலமெல்லாம் தாய்மாமா என்ன, அதே மாதிரி அத்தை. எங்கேருந்து பிரதர் பறக்கிறது? எங்கேருந்து சட்டைகளை அடித்து எழும்புவது? எங்கிருந்து ஓடுவது? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திரு. அந்த யோசேப்பு, அவனுக்கே சாப்பாடு இல்லை. நாள் வரும் பொழுது 75 பேரை சாப்பாடு தந்து காப்பாத்துறான். அல்லேலூயா. அந்த 75 பேர் மட்டும் இல்லை, முழு எகிப்திற்கும் ஆகாரம் தருகிற மனுஷனாய் மாறுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பலன் அடையணும். கர்த்தர் உங்களை பலனடைய பண்ணுவார். நாம் பலனடைய ஒரே வழி நம்ம ஜாப்பில், நம்முடைய படிப்பில், நம்முடைய காரியங்கள் அல்ல, அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் தேவன் நம்மை பார்த்து நீ பலனடை என்று சொல்லணும், நீ ஆசீர்வாதமாறுன்னு சொல்லணும், நீ நல்லாருன்னு ஆண்டவர் சொல்லணும். உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், நீ செய்வதெல்லாம் எனக்கு பிரியமாக இருக்கு. தேவன் நம்மை பலனடைய பண்ணணும். பணம் வந்துட்டே இருக்கும், அப்படின்றதுக்குள்ளே காணாமல் போயிடும். எத்தனை பேர் பணத்தை சம்பாதித்து இழந்து போனாலும் எத்தனை பேர். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர், ரொம்ப அவங்க
ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து இங்கே சிங்கப்பூர் சிட்டிசன், ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ரைவேட் ஹவுஸில், ஒரு ஏதோ ஒரு பங்களா மாதிரி ஹவுஸில் அவங்க இருந்தாங்க. கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. போனபோது அவர் சொன்னார், நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவர் சொன்னது உண்மையாக போய் அது கூட எனக்கு தெரியல. அவர் சொல்கிறது அடுத்து சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆர்டர் சேங்ஷன் ஆகணும். திடீர்னு போனால் அந்த மனுஷனை அந்த பிரான்ச்சிலேருந்து எடுத்துடுறாங்க. எனக்கு தெரியல. அங்கே போனால் அவர் சொல்கிறாரு, நாளைக்கு வா, நான் உனக்கு இந்த ஆர்டரை சைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது வந்தால் 1 மில்லியன் ப்ராஜெக்ட், என்னுடைய பிரச்சனை முடிஞ்சிடும், எல்லாமே சரியாயிடும். அங்கே போனால் கேட்டால், இல்லை நேற்று நைட்டே அவருடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவரை எடுத்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலை. அவர் சொல்கிறார், அதே மாதிரி அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹை அஃபிஷியல்ஸ் எங்கேயோ ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்காவில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல பாஸ்டர். அந்த இது ஃப்ளைட்டோ என்னவோ அது கிராஷ் ஆச்சோ என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த மினிஸ்டரோ யாரோ அதில் இருந்தார், அவர் இறந்துட்டார். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எனக்கு இது சினிமாவில் வர மாதிரி இருக்குது, எனக்கு புரியவும் இல்லை. அப்போ நான் வெரி யங், நான் வந்து 30-32 வயசு தான் எனக்கு இருக்கும் அப்போது. என்ன ஸோ எனக்கு புரியலை. பணம் நமக்கு உதவி செய்யாது, மனுஷங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய முடியாது. என்ன நமக்கு ஆனால் கர்த்தர் நினைத்தால்தான் நம்மை பறக்க வைக்க முடியும். அதனால தான் நாம் இந்த மாதிரி ஜெபங்களில் வந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், நான் இரவு பகலாய் நான் வேலை செய்கிறேன், எனக்கு நன்மை நான் பார்க்கலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் பலவானாய் மாறணுமா? ஜெபம் உங்கள் வாழ்க்கையில், வேதம் உங்களுடைய வாழ்க்கையில், சபை ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கட்டும். சொல்லுங்க, மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கட்டும். என் வாழ்க்கையில் ஜெபம், வேதம், தேவனுடைய சமூகம், அதுதான் நான் கர்த்தருக்கு காத்திருப்பது. அதை நான் இழக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நமக்கு கிருபை கொடுக்கணும். வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம அப்படி இருந்துடணும். என்ன, நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த சில அந்த ஒயிட் ஷர்ட் இல்லாட்டா ஏதாவது அந்த யூனிஃபார்மில் அப்படியே சோக் பண்ணுவாங்க. அந்த சர்ஃப் பவுடரை போட்டு, அந்த காலத்தில் அம்மா அதை போட்டு சுடு தண்ணியில் போட்டு அந்த சோப்பை வச்சு உள்ளே வச்சுட்டா அதை ஒரு 2 மணி நேரம்லாம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை துவைப்பாங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எடுக்கிறோமோ, உள்ளே போடுறோமோ, அப்படி திருப்புறமோ, அதை போடுறோமோ, அதுவே ஸ்பின். இப்போ காய வைக்கிறது கூட மிஷின் வேணுன்றாங்க. என்ன, அதை தூக்கி அங்கே போட்டுட்டு, என்ன அது ஓகே, டெவலப்ட் ஆகிடுச்சு அது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டெல்லாம் வராது. ஆமேன். எனக்கு 3 நிமிஷத்தில் பரிசுத்தம் அடையணும். ஆமேன். 25 நிமிடத்தில் நான் பரலோக தேவனை தரிசிக்க. இப்போ நான் அப்படி ஒரு வீடியோ வச்சேன்னு வைங்களேன், 1 மில்லியன் வியூவர்ஸ் வந்துடுவாங்க. 25 நிமிடத்தில் ஆண்டவரை பார்ப்பது எப்படி, 45 நிமிடத்தில் எப்படி பரலோகம் போயிட்டு இறங்கி வரலாம். என்ன, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. அந்த பழைய உபதேசம் மாறவே மாறாது. தேவனுடைய உபதேசம் மாறவே மாறாது. எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களை தேவ பிரசன்னம் மாற்றும். தேவனுடைய ஆவி உங்களை பலப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் ஷாப்பிங் சென்டரில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சுற்றி கொண்டே இருப்பீர்கள், பரிசுத்த ஆவியினால் பலனடைவீர்கள். அப்படியா? அது நமக்கு தேவை. நீங்கள் உங்களுக்காகவும் வாங்குங்க, என் சைஸ் மீடியம். ஓகே. என்ன, பலன் அடையணும்னா, இந்த உலகத்தில் பறக்கணும்னா, இந்த உலகத்தில் தேவனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. ப்ளீஸ் அதிகப்படுத்துங்க. தாயை நீ அதிகப்படுத்தினா உன் பிள்ளை பலன் அடையும். தகப்பனே, நீ ஜெப நேரத்தை, தேவ சமூகத்தை அதிகப்படுத்தினால் உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன செய்தாரா?
பலப்படுத்தினார். அப்படி தானே இருக்குது அந்த வசனம், சொல்லுங்கள் எப்படி இருக்கு? அவர்களை பலவான்கள் ஆக்கினார். நான் அதை மறந்துடுவேன், நீங்கள் எனக்கு நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லணும். என்னவாய் மாற்றினார்? பலவான்களாய் மாற்றினார். நீங்கள் பலவானாய் மாறணுமா, மாறக்கூடாதா? இல்லை அப்படியே மெலிந்து அந்த எகிப்து ராஜா கண்ட அந்த வறட்சியான அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? பலவானாய் மாற விரும்புகிறீங்களா? பலவானாய் மாறுங்க. இந்த பலவானாய் மாற நமக்கு தேவையான சில கிருபைகள். அதில் முதல் கிருபை 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். போதும். அதற்கு அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க, கிருபை போதும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் வாழ்வதற்கு கிருபை போதும். ஆமென். நீங்கள் சுகம் அடைவதற்கு கிருபை போதும். உங்கள் பிள்ளைகள் படிப்பில், உங்கள் பிள்ளைகள் நற்குணத்தில், நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேன்மையாய் மாறுவதற்கு கிருபை போதும். கிருபை, தேவ சமூகத்தில் கிருபைக்காய் மன்றாடுங்க. கிருபை என்பது நம்முடைய முழுசும், நம்முடைய செயல், நம்முடைய இருதயம், நம்முடைய அப்ரோச், நம்முடைய அதாவது ஆட்டிடியூட், என்ன நம்ம எந்த விதமாய் பேசுகிறோம், நம்முடைய முழு அதாவது அந்த பீயிங், நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றுமே கிருபை பெறணும். அல்லேலூயா. பாட்டு பாடுறது நல்லது, கிருபை தாரும் நல்லது. ஆனால் இந்த பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீ அடிக்கப்படுற, என் கிருபை உன்னை தாங்கும். எனக்காக உன்னை எங்கெங்கேயோ நீ போற, என் கிருபை உன்னை தாங்கும். எனக்காக உன்னை அந்த சிறைச்சாலையில் போட்டு அடிக்கிறாங்க, அந்த இடத்துல என்னை நோக்கி நீ பாடுற, நான் உனக்கு கொடுத்த கிருபை ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உனக்கு நான் கொடுக்கிற கிருபை ஜனங்கள் சுகமாவாங்க. நான் உனக்கு கொடுக்கிற கிருபை காலங்கள் வரும் பொழுது சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு இல்லாத அந்த சுவிசேஷ ரகசியங்களை புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் ஒரு கதவை திறந்திருக்கிறார் என்கிற அந்த சுவிசேஷ கிருபை உன் மூலமாய் ஜனங்களுக்கு போகும். அதனால பவுல், உன்னை ஒருத்தன் அடிக்கும் பொழுதெல்லாம் உனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படும். உன்னை ஒருத்தன் சிறையில் அடைக்கும் பொழுதெல்லாம் உனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்படும். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. திடீர்னு பணம் சம்பளம் தரலை, திடீர்னு வேலை இல்லை, திடீர்னு நீங்கள் எடுத்த ஆர்டர் கேன்சல் ஆகுது, திடீர்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஏதோ ஒரு பிளட் ரிசல்ட்டர் வருது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கிருபை எனக்கு போதும். நம்ம எல்லாம் சொல்லலாமா? உங்கள் கிருபை எனக்கு போதும். உன் பிள்ளை ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வருது, அவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை அவனுக்கு போதும். அல்லேலூயா. இந்த கிருபை நம்மை பலசாலியாய் மாற்றும். இந்த கிருபை தான் மரியாளுக்கு இயேசுவை சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் மோசே ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. கிருபை போதும், கிருபை போதும். ஸோ கிருபை நமக்கு பலனாய் மாறுகிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பாருங்க, நான் எப்படியெல்லாம் கிறிஸ்துவினுடைய கிருபையில் பலனடைய முடியும். தாழ்மையாக இருக்க, செபிக்க, கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் அந்நிய பாஷையில் பேச, மற்றவங்களுக்காய் செபிக்க, தேசத்திற்காய் செபிக்க, குடும்பத்திற்காய் செபிக்க, உங்களுக்காய் செபிக்க, கிருபையில் பலப்படுங்க. ஏன்னா நேற்று தினத்தில் நான் இந்த ஆனா பிரேயரில் நான் கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா
எனக்கு இறங்கும் கர்த்தாவே, சங்கீதம் 56, எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரை பார்க்க தேவ சமூகத்தில் எப்பெல்லாம் போகிறீங்களோ அங்கே உங்களுடைய நீதியை பேசாதீங்க. உங்களுடைய நான் இதை செய்தேன், அதை செய்தேன், நான் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும். அந்த இறங்கும் 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 என்று கண்ணீர் வடிப்பது தான் நம்முடைய லைஃப்பில் கிருபையில் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டுகிட்ட போகும் பொழுதெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம நீதி, நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்தம் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, நிச்சயமாகவே ஒன்றுமே இல்லை. ஆண்டுகிட்ட போகும் பொழுது நடுக்கத்தோடு கரங்களை அவரை கும்பிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும். அதில் தான் வரும், என்னுடைய அலைச்சல்களை நீர் எண்ணுகிறீர், என்னுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறீர். அதான் நான் சொன்னேன், அந்த தாவீது சொல்கிறாரு, என் கண்ணீரை நீ துருத்தியில் வச்சிருக்கிறப்பான்னு சொல்கிறாரு. அதில் அந்த நேற்று தினத்தில் பேசும்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய கண்ணீர் நான் அழுதன்னா மேபி ஒரு 5 ml இல்லாட்ட ஒரு 10 ml கண்ணீர் வரும். ஆனால் நான் மற்றவர்களை, நான் ஒரு 20 பேரை, ஒரு 30 பேரை நான் அழ வச்சிருந்தா, ஒவ்வொருத்தரும் ஒரு 5 ml 10 ml கண்ணீர் வடிச்சிருந்தா அது வந்துடும் 100 ml. என்ன இல்லாட்டா 1000 ml வந்துடும். நீ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் துருத்தியில் கண்ணீரை பாருன்னு ஆண்டவர் சொல்வார். உன் துருத்தியை பார்த்தேன், ஆனால் மற்றவங்க உன்னிமித்தமாய் அழுதாங்கல்ல, அது லிட்டர் கணக்கில் இருக்குது பிரதர். என்ன அதனால் எப்போ ஜெபத்துக்கு போனாலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆமேன். அதுதான் கிருபையில் நம்ம நிறுத்தம். ஆண்டவரே எனக்கு இறங்கும். 25 வருஷம் ஊழியம் செய்துட்டேன் அப்படின்னு போய் நிற்க முடியுமா? இந்த ஊழியத்தில் என்னென்ன குறைகள், என்னென்ன பலவீனங்கள், அவர் செய்ய நினைத்தது, அவர் சொன்னது, எத்தனை காரியங்களை நான் செய்யாமல் போயிருக்கலாம். மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷனுக்காக எத்தனை காரியங்கள் நான் வேற்றுமையாய் நான் செய்திருக்கலாம். அப்போ நான் ஆண்டுகிட்ட போய் நான் நிற்கும் பொழுது நான் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய இறக்கம் எனக்கு வேணும், என் மேலே இறங்கும். கிருபை வரணும்னா தேவனுடைய இறக்கம் இருக்கணும். ஆமீன். தேவன் எதுக்கெல்லாம் இறங்குறாரு அதை கண்டுபிடிக்கணும். உன் கண்ணீருக்கு இறங்குவார், உன்னுடைய பிரயாசங்களுக்கு இறங்குவார். ஒரு இடத்துல கடினமாய் உழைக்கிற, காலையில் போனால் நைட்டு தான் வர, கடினமாய் உழைக்கிற, உனக்கு ஜெபிக்க டைம் இல்லை, உனக்கு தூங்க டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை. குழந்தை இருக்கும், அந்த குழந்தையெல்லாம் நீ பார்த்துட்டு அப்படியே அந்த நேரத்தில் நீ சொல்கிற, ஆண்டவரே என் மேலே இறங்கும். ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும் அந்த ஜெபம். நமக்கு டைம் இருக்குது, 8 மணிக்கு 5 மணிக்கே வேலை முடிஞ்சிருச்சு, 6 மணிக்கு வந்தோம், காலை தூக்கி அந்த டீப்பா மேலே போட்டோம், டிவியை ஆன் பண்ணோம், எல்லா சேனலையும் பார்த்துட்டோம். இப்போ 1000 ஓவர் சேனல் இருக்குன்றாங்க, இல்லாட்டா எனக்கு தெரியல, ஒரு 100 ஓவர் சேனல் இருக்கலாம். என்ன எல்லாத்தையும் பார்த்து ஒன்றுமே பிடிக்காமல் அதுக்கப்புறம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இறங்குவாரா? நான் டிவி பார்க்க வேண்டாம் நான் சொல்லலை. ஏன்னா இறக்கம் என்பது நம்முடைய லைஃப்பை பார்த்து ஆண்டவர் படுற ஒரு பரிதாபம். ஏன்னா சிலர் ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஆண்டவர் அவர்கள் மேலே பரிதாபப்படு. எனக்கு தெரியல யோசேப்பு என்னத்தை ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. அடிமை வீட்டில் காலையில் எழுந்தவுடனே என்ன செய்கிறோம், இப்போ நம்ம வீட்டில எல்லாம் அந்த பணிப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன காலையில் 6 மணிக்கு அவங்க எழுந்துவிடணும், எழுந்து அவங்க வேலையெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் சில வீடுகளில் அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. எப்போ படுக்கணும்னு நினச்சி அவங்க படுக்கிற அந்த பிள்ளைகளை ஜெபிக்கலன்னு கேட்க முடியுமா? என்ன? ஸோ ஆண்டவர் நமக்கு இறங்கணும். சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு இறங்கணும். அடுத்து ஒரு தேவ பிள்ளை ஞானத்தில் பலப்படணும். ஞானம் பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல நல்லா அவரை பார்த்தா தான் மேனேஜர் மாதிரி இருக்கும்,
அவரை பார்த்தா தான் அங்கே இருக்கிறதுலே அவர் நடக்கிறது, அவர் ஸ்டைலுகள் எல்லாம் பார்த்தா பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் அப்படி தாடி வச்சுட்டு முடி இங்கே இப்படி முன்னாடி போட்டுட்டு அப்படி வருவார். வந்த உடனே இவன் அவரை பார்த்து சார் சொல்லுங்கள் சார்ன்னுவான். நமக்கு புரியாது. ஏன்னா அவங்கிட்ட ஞானம் இருக்குது, அவங்கிட்ட புத்தி இருக்குது, அவங்கிட்ட விடாமுயற்சி இருக்குது, அவ்வளவு அறிவு இருக்குது. அன்னைக்கு ஒரு பிரதர் யூஎஸில் இருந்து பார்க்க வந்திருந்தார். ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன். பார்த்தா பரிதாபமாக இருக்கிறார். அவர் ரொம்ப மெலிந்து அப்படியே பலவீனமாக டீசெண்டாக இருக்கிறாரு, பரிதாபமாக இருக்கிறாரு. அவரை பற்றி நான் கேட்டேன். அவர் இந்தியாவில் ஏதோ ஒரு ஐஐடியில் எதுலையோ அவர் இருந்து வேலை செய்து ஏதோ இருந்திருக்கிறாரு. அவர் எங்கேயும் அப்ளை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருந்து அவரை கூப்பிட்டு நீ வரணும்னு இருக்காங்க, நீங்கள் வேலைக்கு வரணும், எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் தருவேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு போகல. நான் எங்கள் சர்ச்சில் பில்டிங் ப்ராஜெக்டில் நான் இருக்கிறேன். அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் முடிய இன்னும் 8 மாதம் ஆகும். அந்த ப்ராஜெக்டை, சர்ச்சு ப்ராஜெக்டு, அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு நான் அங்கே வரமாட்டேன். எனக்கு அந்த வேலை அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நான் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நான் வரேன்னா அவன் சொல்கிறான், நீ வந்தால் போதையா, அந்த ப்ராஜெக்டை நீ முடி. அந்த ப்ராஜெக்டை முடித்து இன்னைக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் கவர்மெண்ட்டுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி, அவங்களுடைய காரியத்தை தான் வருவார். நம்மளை மாதிரி நார்மல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வர மாட்டார். அவங்க அந்த விஐபியோ ஏதோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன்னா ஞானம், அதுலேயும் தேவ ஞானம் கலந்துருக்கு. என் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றிட்டு தான் நான் வருவேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படிப்பட்ட மனுஷங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறீங்களா ஐயா? என்ன யூஎஸ்லேருந்து அவர் வாங்குகிற பல மடங்கு சேலரி கொடுத்து உங்களை கூப்பிடுறாங்க. ஒருவேளை நானாக இருந்திருந்தேன்னா அது ஒன்றும் நோ ப்ராப்ளம், பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வரேன்யா. கர்த்தர் வாசலை சிவந்த சமுத்திரத்தை திறந்திருக்கிறார், நான் வரேன். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய அர்ப்பணம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தெய்வீக ஞானத்தை தரார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் பையன், என் மகன், என் சர்ச்சை கட்டிட்டு தான் வருவான், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அல்லேலூயா! எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தரணும். உங்கள் வேலை இடத்துல உங்கள் பின்னாடியே அவன் சுற்றணும். நீ போயிடாதே, நீ போயிடாதே, நீ போயிடாதே. அவன் உனக்கு லெட்டர் கொடுத்து 1 month டைம் தரேன், ப்ளீஸ் காலி பண்ணு, என்ன இல்லை. உன்னுடைய ஞானம் அப்படிப்பட்டதாய் தேவன் தான் அதை மாற்ற முடியும், தேவன் தான் மாற்ற முடியும். மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் பைத்தியமாக மாக்கிடுவார். பார்வோன் கூட இல்லாத ஞானிகளா, நெபுகாத் நேச்சரோடு இல்லாத ஞானிகளா, அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு கையுறுப்பை அனுப்புவேன், அந்த கையுறுப்பை எழுதும், எல்லாம் தலைகீழ மாறும். தானியேலை மறந்துட்டாங்க. தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்ததே மறந்து போச்சுது. அப்போ அவனுடைய மனைவி, அந்த பெல்ஷாத்சாருடைய மனைவி சொல்கிறா, ஏன் ஒரு ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஞானி, அவன் தேவனோடு பேசுகிறவன், தேவன் அவனோடு பேசுகிற, அவனை கூப்பிடு. அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படணும். அது கர்த்தருக்கு பயப்படுறதுனால வர ஞானம், அது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுனால வர ஞானம். நீங்கள் அந்த ஞானத்தில் வளருவதற்கு பக்தி மார்க்கம் ரொம்ப முக்கியம். ஆமேன். நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாமே இங்கே மைண்டில் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் பிஹெச்டி, அந்த ஹெச்டி, இந்த ஹெச்டி வச்சுருப்பான், அவனால் சம்பாதிக்க முடியாது. கேட்டால் நான் இன்னும் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், அது வந்த உடனே நான் அமெரிக்காவில் போய் படிப்பேன். சரி பிரதர், அமெரிக்காவில் போய் படிப்பீங்க, எப்படி வாழ்க்கை, கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு, ஏதாவது இல்லை இல்லை இன்னும் எனக்கு கல்யாணம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் பூரா படிக்கிறதுல தான். வயசு 45. என்ன நீ படித்து என்னையா பண்ண போகிற? 50 வயசில் படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிற? எனக்கு படிப்பு தான், படிப்பு தான், படிப்பு தான், அவ்வளோத்தையும் தலையில் ஏற்றி ஒன்றும் நீ செய்யலையே, ஒன்றும் செய்யலையே. உன் குடும்பத்துக்கு நீ சம்பாதிக்கலை, உனக்கு நீ ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலை. அது தேவ ஞானமா?
அது தேவ ஞானமா? இல்லை, ஊழியம் 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 ஊழியம், குடும்பத்தை இழந்துடுறோம். இல்லைன்னா குடும்பம் குடும்பம் குடும்பம், ஊழியத்தை இழந்துடுறோம், நம்முடைய வேலையை இழந்துடுறோம். சில நேரத்தில் சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிட்ட வருவாங்க, பாஸ்டர் இவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது என்கிட்ட வராதவங்களை பற்றி அவங்களுடைய விருப்பம் அந்த மனைவி கிட்ட சொல்லுவேன், ஏம்மா இவர் வேலைக்கு போகிறாரு, இவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே, உனக்கு அது ஓகேயா? அதுதான் அவருடைய இஷ்டம். உன் புருஷன் செய்ய முடியும், அவருக்கு அந்த திறமை இருக்குது, அவர் பண விஷயத்தில் நல்லா இருக்கார், அவர் ஊதாரி இல்லை, சிக்கனமானவர், இப்படியெல்லாம் அவரை பற்றி உன்னால் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? இது நான் கேட்பேன். ஏன்னா அவங்க தோற்றுடக்கூடாது வாழ்க்கையில். அப்புறமா சொல்லுவேன், அவர் பிஸ்னஸுக்கு போனால் அவர் வீட்டுக்கு வரலன்னு கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. அவர் பிஸ்னஸ் போனால் நீனே காலையில் எழுப்பி வெளியே போ, இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு, லஞ்சுக்கு இந்த $10 வச்சுக்க, வெளியே போ, ஆர்டரோடு உள்ளவா, ஆர்டர் இல்லையா நைட்டு மட்டும் வந்து தூங்கு, திரும்பவும் போ. உன்னுடைய ஃபேக்ட்ரியில், உன்னுடைய ஆஃபீஸோ ஃபேக்ட்ரியோ நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கே வேலை செய். 2 வருஷத்துக்கு அப்படி வச்சுக்கோன்னு என்ன. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வந்த பிறகு அவர் நார்மல் லைஃபுக்கு வரட்டும். இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, நீ பிஸ்னஸ்க்கு லாக்கே இல்லை, உடனே நீ ஃபோன் பண்ணி உடனே வாங்க, எனக்கு முடியல, உடனே வாங்க, பயமாக இருக்குது, கருப்பாம்பூச்சி அங்கே இருக்குது, நீ பிஸ்னஸ் உமன் அதாவது இருக்க நீ லாய்க்கே இல்லை. என்ன நீ வீட்டுக்காரை வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ, சாதிக்கணும்னு நினைக்கிறியா? ஞானவானாய் மாறு, புருஷனுக்கு துணை நில், செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் போய் வேலை செய்யுங்க, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த செயினை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இதே மாதிரி 4 செயினை உடனே இல்லாட்டாலும் ஒரு 2 வருஷத்தில் வாங்கி தரீங்க, அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க, ஓகே சரியா? 10 பவுன் தந்துருக்கிற 40 பவுனாக திரும்பி வரணும். அவர் கேட்கலாம், இது என்ன பேங்க்கில் நான் லோன் வாங்கிக்குவேனே, அது வேறு, என்கிட்ட லோன் வாங்கினா இதுதான் கணக்கு. ஓகே, ஒரு தேவ பிள்ளை ஞானியாக இருக்கணும், அதுதான் பலன். நீங்கள் பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை நான் ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். பிரசங்கி 7:12, ஞானம் கேடகம், திரவியம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. நீங்கள் வாசித்தது எனக்கு கேட்கலையே, வாசிங்க. ஞானம் கேடகம். நம்முடைய குடும்பத்தில் ஞானம் வெளிப்பட்டால் நம்முடைய குடும்பம் சங்கீதம் 128 மாறும். நம்முடைய வேலையில் ஞானம் வெளிப்பட்டால் நீ ராஜாக்களுக்கு முன்பாய் தான் நீ நிற்ப. அல்லேலூயா, ராஜாக்களுக்கு முன்பாய் நீ நிற்ப. உனக்கு மேலே ஞானம் வேலை செய்தால் நீ பிரபுக்களோடு தான் நீ உட்காருவ. உனக்குள்ள அந்த ஞானம் வேலை செய்தால் உன்னுடைய பாதை ராஜ பாதையாக இருக்கும். உனக்குள்ள ஞானம் வேலை செய்தால் நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். அல்லேலூயா, உன்னை தேடி ஜனங்க வருவாங்க. ஞானம் என்கிற பலன் நமக்கு வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய மிகப்பெரிய பலனே ஞானம். நமக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு நடக்க நமக்கு பலன் இல்லை, ஆனால் அதுக்காகவே பலனுள்ள சில ஆட்கள் வேலை செய்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம இந்தியாவில் அந்த ரயில் பெட்டியிலேருந்து இறங்கின உடனே ஒரு ஐயா வருவார், பார்த்தா வயசானவர் மாதிரி இருப்பார். சார் தூக்கி வைங்கன்னு சொல்லி அப்படியே கோபுரம் மாதிரி தூக்குவார். இப்போ நான் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படியே அவர் வேகமாக நடப்பார், நாம் பதறிப்போய் அவர் பின்னாடி நடப்போம். வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன, அவருக்கு ஈடு கொடுத்து போக முடியாது. நம்ம கூட இந்த குழந்தை இல்லாட்டா ஒய்ஃப் வரும்பொழுது இவங்கள நம்ம விட்டுடுவோம், நீ எப்படியாவது வா, பொருள் அதுக்குள்ளே தான் பணம்லாம் இருக்குது. அவர் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் கண்ணை மூடிட்டு அப்படி தான் நடப்பான், சிக்கு நடந்து போவான். அவங்களுக்கு ஆண்டவர் தூக்குற பலனை கொடுத்தார், உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். நீ பணத்தை கொடுக்குற, தம்பி இதை செய்,
இங்கேருந்து இந்தியாவில் போய் இறங்கின உடனே என்ன பந்தா, இனோவா பாங்க. இல்லை இந்த அம்பாசடரா இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை நோ இனோவா இருக்கா, இல்லாட்டா வேற என்ன கார் சொல்லுங்கள் அங்கே ஃபேமஸானது. ஆடி பாரு, அவங்க ஆசையை பாருங்க. என்ன, உனக்குள்ள ஞானம் கிரியை செய்யணும், தெய்வீக ஞானம் கிரியை செய்யணும். உனக்கு பரலோகமும் உன்னை ஆசீர்வதிக்கணும், இந்த உலகமும் உன்னை ஆசீர்வதிக்கணும். சிலருக்கு உலகம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கும், பரலோகம் ஆசீர்வதிக்காது. அது தெய்வீக ஞானம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 1வது வசனம் என்ன சொல்லுங்க? அவர்களை பலவான்களாக்கினார். நீங்கள் பலவான்களாய் மாறணும். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை பலவானாமாய் மாற்றுமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. உடம்பு நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள்லாம் 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் கிடையாது, 70 வயசும் கிடையாது. 75 வயசுக்கு அப்புறம் வேணா ரெஸ்ட் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். 75 வயசுக்கு அப்புறம் ஒரு 80 வயசுக்குள்ளே முடிச்சிடுங்க ஓட்டத்தை. ஆமீன். என்ன அதுக்கப்புறம் பைபிள் அப்படி தானே சொல்லுது, 70 பலத்தின் மிகுதினால். அதுக்கு மேலே வாழ விரும்புகிறவங்க வாழுங்க. வாழ நினைத்தால் நீங்கள் வாழலாம், வாழுங்க. சரியா? ஓகே. நல்ல ஆசீர்வாதமாக நம்ம வாழணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க கிட்டேருந்து கை நீட்டாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கணும். அதனால் பெருமை பாராட்டாதீங்க. நான் தான் உனக்கு இல்லை. என்ன, உங்கள் மனைவியை சொல்லுங்கள், வருஷம் நான் உனக்கு ஏதாவது வாங்கித்தரேன், என்ன ஏதாவது நான் உன்னை பிளெஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தாலும் உங்கள் புருஷனை இல்லாட்டா நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு சொல்லி காசை வாங்கி அவருக்காக சேர்த்து வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நல்ல வாட்ச், ஒரு செயின், ஒரு நல்ல ஒரு ஷூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. நீங்கள் கனத்திற்குரியவர்களாக இருக்கணும். நிறைய யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கீங்க, நிறைய கொஞ்சம் அங்கங்கே இருக்கீங்க. ஹானரபிள் பர்சனாக இருக்கணும். இப்போவே டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் தான் டேவிட், நீங்கள் தான் மோசஸ், நீங்கள் தான் மிகப்பெரிய சாலமோன், ஞானிகள். அதை திங்க் பண்ணிகிட்டே இருங்க. பாஸ்டர் எனக்கு படிப்பு வரல, உனக்கு படிப்பு வேணால் வராமல் இருக்கலாம், பணம் வரும். ஆமே. இப்போயே நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, பணம் வேணுமா படிப்பு வேணுமான்னா, யாருக்கு வேணும் படிப்பு? யாருக்கு? என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்ல, உனக்கு பிரதர் உங்களுக்கு அறிவு வேணுமா, பணம் வேணுமா? ஊழியத்துக்கு எல்லாம் சும்மா ஜோக்காக சொல்கிறேன். உனக்கு பணம் வேணுமானா பணம் தான், அதை வச்சு நான் 4 படிக்கிறோன்னே எனக்கு வேலைக்கு வச்சுக்குவேன். அதென்ன சொல்கிறானுங்க, ஒருத்தர் சொல்கிறான், அவர் படிக்கவே இல்லை சார், அவர் தான் கரஸ்பாண்டாக இருக்கார், அவர் கீழே PhD MHD YHD, நான் சும்மா எனக்கு தெரியல என்னென்னமோ HD அவருக்கு கீழே வேலை செய்யுது. அவர் என்ன படித்தார்னா 3வது தாண்டலையா, என்ன அவர் கரஸ்பாண்டன்ட். என்ன அவர் வரும்பொழுது எல்லோரும் கை கட்டி நிற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் இல்லை, இது வேறு இடத்துல நடக்குது. என்ன, உன்னை தேவன் எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைக்கணும். அல்லேலூயா. நீ பலசாலியாய் மாறணும், பலசாலியாய் மாறணும். ஆண்டவர் அவர்களை பலவானாக்கினார். ஆமேன். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எலோஹுத லகுத பருபக திலிஹது பரகுபக ரூபிகா பருபக பருபக தனமா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே. லிஹதுல ரூபக பதுபக பருபக பருபிகா பலகுபக ருகபக லுபிகா பருபிகா பருபிகா ப. இயேசுவே 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 இயேசுவே. நிமக பதுபக பருபக பருபிகா பதுபக 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 பருபக பருபக நமக பனதனமா. இயேசுவே 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 இயேசுவே. என்னை பலவானாய் மாற்றும், 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 என்னை பலவானாய்
பலவானாய் மாற்றும், என்னை பலவானாய் மாற்றும், என்னை பலவானாய் மாற்றும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேலை இடத்தில் என்னை பலவானாய் மாற்றும் ஆண்டவரே, வேலை இடத்தில் என்னை பலவானாய் மாற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே திறமையில பலவானாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஊழியத்தில் பலவானாய் மாற்றும் ஆண்டவரே. என் குடும்பம் தழைக்கும்படி செய்யும். என்ன கட்டு இருந்தாலும் அறுக்கப்படட்டும், என்ன பிசாசின் கிரியை இருந்தாலும் அது அறுக்கப்படட்டும், என்ன சாப பிசாசின் வல்லமை இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும். என்னை பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டீங்களா? அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ண மாட்டீங்களா? என்னை பலவானாய் மாற்றும், என் குடும்பத்தை பலவானின் குடும்பமாய் மாற்றும், என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்னாரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன் பிரச்சனை எதுவாயிருந்தாலும், உன் போராட்டம் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் உன்னை பலனடைய பண்ணுவார். நீ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவாய். உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாய். நீ உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாய். உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். உன்னை சேனைக்குள் பாய பண்ணுவார். உன்னை மதிலை தாண்ட பண்ணுவார். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. உன் கால்களை மான்களுடைய கால்களை போல் மாற்றுவார். உன் கரங்களை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுவார். வெண்கல வில்லும் உனக்கு வளையும்படி ஆண்டவர் செய்வார். உன் கரங்களை, உன் விரல்களை யுத்தத்திற்கு பயிற்றுவிப்பார். உன்னால் முடியாதது ஒன்றும் இருக்காது. உன்னால் முடியாதது ஒன்றும் இருக்காது. இந்த இரவு அந்த வல்லமை இறங்கட்டும். அமைதியா இருக்காதீங்க, வாய்களை திறந்து ஜெபியுங்க. உன் சத்துருக்கள் உன்னை பார்த்து நடுங்கும்படி ஆண்டவர் செய்வார். உன்னை ஏளனம் பண்ணினவர்கள், உன்னை குறித்து ஏளனமாய் பேசினவர்கள் உனக்கு முன்பாய் வந்து தலை குனிந்து நிற்கும்படி ஆண்டவர் பண்ணுவார். உன்னை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் பண்ணுவார். எஸ்பா ரெப்சா ரபு ரிகதகா லுகமகருதனமா. ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், 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 என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பலப்படுத்தும். வாய்களை திறந்து ஜெபியுங்க, அந்நிய பாஷையில ஜெபியுங்க. ஆண்டவரே, என் மேல் அக்னி இறங்கட்டும். வேலை இடத்துல என்னை பலப்படுத்தும். அந்த மேனேஜருக்கு முன்பாக என்னை பலப்படுத்தும். அந்த ஆண்டவரே, எம்டிக்கு முன்பாக என்னை பலப்படுத்தும். என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே, என் சரீரத்தை பலப்படுத்தும். என்னால வேலை செய்ய முடியல, என்னால நிக்க முடியல. அந்த குதிகால் வலி மறையட்டும், அந்த மூட்டு வலி மறையட்டும், அந்த முதுகு வலி மறையட்டும், அந்த கழுத்து வலி மறையட்டும், அந்த தலை வலி சுகமாகட்டும். இனி உனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுகமாக்குகிற தேவன், நான் உன்னை சுகமாக்குகிற தேவன், நான் உன்னை விடுதலையாக்குகிற தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். உனக்கு காண்டா மிருகத்தின் பலனை நான் கொடுப்பேன். உன் கொம்புகளை எறும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாய் நான் மாற்றுவேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அவர் மீது அந்த வல்லமை இறங்குகிறது. பலட்சியமான இருதயம் உனக்கு வேண்டாம். பயந்து நடுங்குகிற இருதயம் உனக்கு வேண்டாம். சோர்ந்து போகிற இருதயம் உனக்கு வேண்டாம். பயமுள்ள இருதயம் உனக்கு வேண்டாம். எளிமை ஹௌரா ஷகரா பௌரியாந்தனமா உனக்கு வரிபாலா கந்தரனமா. தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும்.
உனக்கு வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். உன்னால் முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாய் போகும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாய் போகும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாய் போகும். கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். அவருடைய சத்துவம், அல்லேலூயா, அவருடைய சத்துவம் இறங்குவதாக. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து பேசுங்க. அவருடைய சத்துவம் இறங்கட்டும். அவருடைய சத்துவம் இறங்கட்டும். அல்லேலூயா. ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை அவர் கொடுக்கிறார். பயத்தின் ஆவி விலகுகிறது. பயத்தின் ஆவி விலகுகிறது. கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இறங்கும் தெய்வமே, எங்கள் சபைக்கு இறங்கும் தெய்வமே, எங்கள் குடும்பத்திற்கு இறங்கும் தெய்வமே. ஆண்டவரே, பல்லுகி பெருக பண்ணும். எங்கள் குடும்பங்கள் பல்லுகி பெருக பண்ணும். ஐஸ்வர்யத்தினால், ஆசீர்வாதத்தினால், பேர் புகழினால், கிருபையினால், வரங்களினால் கிங் ஆஃப் க்ளோரி குடும்பம் பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. எலோகதா லகுதா போஷாந்தனா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலவானாய் மாற்றுவேன். என் பாதத்தில் நீ தாழ்த்துகிறபடியினால், என் சமூகத்தில் நீ ஓடி வருகிறபடியினால், ஒரு பொருத்தனையோடு நீ ஜெபிக்கிறபடியினால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. என் இரக்கங்கள் உனக்கு கிடைக்கும். நான் என் இரக்கங்களை நேரிட பண்ணுவேன். சடுதியான உயர்வுகள் வரும். எப்பொழுதும் தாழ்மையாயிரு, எப்பொழுதும் உண்மையாயிரு, எப்பொழுதும் பரிசுத்தமாயிரு. அவர் உனக்கு முன்பாய் போகிறவர். மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் விலகாதிருந்ததை போல கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.